கிளப் ஆஃப் மெட்ராஸ் பல்லவா மற்றும் தரியாடகம் உங்களை அழைத்திருக்கிறது. எங்கள் அழைப்பிற்கு இணங்க இந்த சென்னை பத்திரிகை மன்றத்திற்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நிருபர்களுக்கும் புகைப்படக்காரர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நாங்கள் கலந்து கொண்டவர்கள் யாவரெனில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் பல்லவாவினுடைய சார்ட்டர்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் ஏஎல் சிதம்பரம், ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் பல்லவாவின் ட்ரெஷரர் மிஸ்டர் பவுல்ராஜ், ரோட்டரி கிளப் ஆஃப் பல்லவாவின் பிரசிடென்ட் மிஸ்டர் ரமேஷ், தரியாடகத்தின் நிறுவனர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பல்லவன் கம்யூனிட்டி சர்வீஸ் டெவலப்மெண்ட் சண்முகம், நான் குன்றத்தூரிலிருந்து மிஸ்டர் கணேசன் தரி நெசவாளர், திருமழிசையிலிருந்து எம் ராஜ் அவர்கள், குன்றத்தூரிலிருந்து ராஜபா அதாவது தரி நெசவாளர்கள் இந்த எங்களுடைய அழைப்பிற்கு இங்கு வந்திருக்கின்றார்கள். தற்பொழுது ரோட்டரி கிளப் ஆஃப் பல்லவாவின் மெட்ராஸ் பல்லவாவின் திரு சார்ட்டர் பிரசிடென்ட் ஏஎல் சிதம்பரம் அவர்கள் செய்திகள் சொல்வார்கள். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நிருபர்கள் மற்றும் மீடியா பர்சன்ஸ் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் பல்லவா ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் இனிய காலை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அழைப்பிற்கு இணங்கி இவ்வளவு தூரம் வந்து எங்களை பெருமைப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. இந்த ரோட்டரி சங்கம் என்பதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகளாவிய ஒரு தொண்டு நிறுவனம் இந்த ரோட்டரி சங்கம். நம்ம இந்தியாவில் மாத்திரம் வந்து ஒரு 5000 சங்கத்துக்கு மேலே இருக்குது ரோட்டரி சங்கம். அதில் நம்ம சென்னையிலே வந்து ஒரு 120 சங்கம் இருக்குது சென்னையிலேயே, சென்னை மாத்திரம். ஸோ அதில் எங்களுடைய பல்லவா ரோட்டரி சங்கமும் ஒரு சங்கமாகும். அந்த ரோட்டரி அமைப்பு வந்து பல தொண்டு நிறுவனமாக பாடுபட்டு வருகிறது. அது இந்த ஏழை எளியர்களுக்கு மிகவும் உதவி செய்கிறார்கள். அதாவது ஐ கேம்ப்ஸ் நடத்துகிறாங்க, கண் முகாம், அப்புறம் வந்து ஹேண்டிகேப்ட் பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த கேலிபர்ஸ் கொடுக்குறது, அப்புறம் டென்டல் கேன்சர், அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து நிறைய ஸ்கூலுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கு வந்து நாங்களாகவே வாலண்டியராக அவங்களுக்கு வந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறது, அப்புறம் கிளாஸ் ரூமு, போர்டு எல்லாம் வசதிகள் செய்து கொடுக்குறோம். இந்த மாதிரி பல நல்ல காரியங்களை வந்து நாங்கள் ரோட்டரி சங்கம் மூலமாக நடத்துகிறோம். அதுவும் எங்களுடைய பல்லவா சங்கமே 10க்கும் மேலான பள்ளிக்கூடங்களை தத்தெடுத்து அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகிறோம். இப்பொழுது நாங்கள் அந்த தறி நெய்வருடைய சமூகத்திற்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா அது நலிவடைந்து போன காரணத்தினால் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று திரு சண்முகம் அவர்கள் மிகவும் பாடுபட்டு இதை எங்கள் சங்கத்தின் மூலமாக, ரோட்டரி சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போ இந்த பட்டிமன்றம் ஜூன் 22ஆம் தேதி சாலமன் பாப்பை அவர்கள் தலைமையில் நடத்தி அதில் வருகின்ற வருமானத்தை ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதில் வருகின்ற இன்கம் என்ன வருதோ அதை வந்து இந்த நெசவாளர் கம்யூனிட்டிக்கு அவங்க டெவலப்மெண்ட்டுக்காகவும் அவங்களுடைய பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அந்த வசதிகள் செய்து கொடுப்பதற்காகவும் இந்த ஒரு முயற்சி எடுத்து இந்த 22ஆம் தேதி அன்றைக்கி சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையில் நடத்துகிறோம். ஸோ நீங்கள் நிருபர்கள்லாம் அந்த அவசியம் கலந்துக்கணும். ஸோ மிச்ச விவரங்களை திரு பால்ராஜ் சொல்வார்கள், என்னுடைய தலைவர் ரமேஷ் அவர்கள் கூறுவார்கள். வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், நெசவாளர் சார்பாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், என் பேர் பால்ராஜ். நான் வந்து இந்த பல்லவா ரோட்டரி சங்கத்தில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இருக்கேன். எங்கள் ரோட்டரி சங்கம் வந்து ஆரம்பித்து 1993 ஆரம்பித்து அதுலேருந்து மக்கள் சேவை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோட்டரி நிறுவனம் வந்து அகில உலகத்தில் வந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆரம்பித்து. அது மெயினாக வந்து ரோட்டரியிலேருந்து இந்த போலியோ ஒழிப்புக்காக ரொம்ப நல்லா பண்ணி இப்போ இந்தியாவிலே போலியோ ஒழிஞ்சதுக்கு ஒரு மெயின் காரணமே ரோட்டரி தான். இப்போ இந்த நெசவாளர்களுக்கு உதவி பண்ணணும், நிறையா பேருக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கோம், பள்ளிக்கூடம், ஸ்கூலுக்கு, அதுக்கெல்லாம். இப்போ நெசவாளர்களுக்கு கோரிக்கை இருந்தது. இப்போ சண்முகம் வந்து அந்த கம்யூனிட்டி அவங்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் அதுலேருந்து வந்தவர்.
அதனால் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி கொஞ்சம் பணம்லாம் கலெக்ட் பண்ணி எங்கள் ஏஎல்சி சார்லாம் அதுக்கு 1 லட்சம் கொடுத்தாரு. அது போய் அவங்க நெசவாளர் குடும்பத்தில் போய் அவங்க பசங்க எஜுகேஷனுக்கு படிப்புக்காக கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ திருப்பி கொஞ்சம் பெரிய அளவில் உதவி பண்ணி ஒரு பெர்மனெண்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பட்டிமன்றம் ஒன்று நடத்தணும்னு அவருடைய கனவு, சண்முகத்தோட கனவு இது. அதை இப்போ ரொம்ப முயற்சி எடுத்து வேகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வர்ற அந்த வருமானத்தை வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் மாதிரி போட்டு அந்த வருமானத்தை தமிழ்நாடு முழுக்க உள்ள, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி உள்ள நெசவாளர்களுக்கு எங்கள் ரோட்டரி சங்கத்து மூலமாகவே, நம்ம யார்கிட்ட வேணால் சும்மா கொடுத்துடாமல் இருக்குது, அந்த பணம் வந்து ஒரு ப்ராப்பராக சரியான ஆளுக்கு போய் சேரணும்னா ரோட்டரி மூலமாக கொடுத்தா தான் சரியாக வரும். அவங்கள வச்சே செலக்ட் பண்ணி அந்த மாணவர்களுடைய படிப்பு செலவுக்காக கொடுத்து நெசவாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பட்டிமன்றத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சாலமன் பாப்பையாவுடைய பட்டிமன்றத்தை அரேஞ்ச் பண்ணி நடத்துகிறதா இருக்கோம். ஜூன் 22 கலைஞர் அரங்கத்தில் மாலை 5 மணிக்கு நடக்குது. எல்லோரும் வந்து அதை சிறப்பிக்கணும். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அத்தனை நிருபர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி சங்கம் பற்றி எங்களுடைய ட்ரெஷரர் ரோட்டரியன் பால்ராய் சார் பேசியிருக்காங்க. அண்ட் எங்களுடைய சேட்டர் பிரசிடென்ட் ரோட்டரியன் ஏஎல் சென்மோகன் சொன்னாங்க, சிதம்பரம் தென் எங்களுடைய கம்யூனிட்டி சர்வீஸ் டெவலப்மெண்ட் டைரக்டர் சண்முகம் இங்கே கூட இருக்கார். இங்கெல்லாம் ஆல்ரெடி ப்ரீஃப் பண்ணிட்டாங்க. இந்த தீமை நாங்கள் எடுத்த ரோட்டரி ஆஸ் ஏ ரோட்டரி பல்லவா நிறைய சமுதாயத்துக்காக வேலை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அதில் கடந்து வந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கல்விக்கு மேம்பாடு பண்ணுறது, தென் ஹெல்த் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹைஜீனிக் பண்ணுறது, தென் டெவலப்மெண்ட் கொடுக்குறது. அது ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அந்த கம்யூனிட்டியை வந்து செல்ஃப் சஸ்டெயின் பண்ண வைக்கிறது. ஸோ அதில் நாங்கள் தேர்ந்தெடுத்த விஷயந்தான் நெசவாளர்களோட கம்யூனிட்டி. அவங்களோட செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி கொண்டு வந்து கொடுத்தோம்னால் அவங்களோட செகண்ட் ஜெனரேஷன் வில் சேஞ்ச் த என்டையர் லைஃப். அதுக்காக இந்த ப்ராசஸை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த ப்ராசஸ் இஸ் த ரைட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் அவர் சைட். இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா மக்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ண இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ரீச் பண்ணலாம் அப்படின்னுக்காக ஒரு கேதரிங் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணும்போது ஒரு பட்டிமன்றம் பண்ணலாம். பட்டிமன்றம் பண்ணால் மக்கள்கிட்ட அவேர்னஸ் கிரியேட் ஆகும். இன்றைக்கி இருக்க யங்கர் ஜென்ரேஷன்கிட்ட தறி, நெசவு, கைத்தறினா பெருசாக யாருக்கும் தெரியாது. ஸோ இதை வந்து ரீச் பண்ணணும். தறி அப்படிங்கிற விஷயத்தை ரீச் பண்ணணும். அது ரீச் பண்ணும்போது மக்களோட அவேர்னஸ் கிரியேட் ஆகும், பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் திங் வந்து பண்ணுற நாங்கள் பட்டிமன்றம் சாலமன் பாப்பையா தலைமையில் பண்ண போகிற பட்டிமன்றத்தை வச்சு அதில் வர ப்ரொசீடிங்ஸை வச்சுட்டு அவங்க கம்யூனிட்டிக்கு அதை டெவலப் பண்ணுறதுக்காக இட் வில் யூஸ் ஃபார் த செகண்ட் ஜென்ரேஷன் டெவலப்மெண்ட். ஸோ உங்கள் அனைவரையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து மேம்படுத்தி இந்த விழாவை சிறப்பிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. என்னக்கா இப்போ தறிய கைத்தறி நெசவாளர்களை பற்றி தமிழகத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு உள்ளவங்களுக்கு தான் தெரியல. இப்போ அது வந்து மறந்துடுச்சு. ஆனால் நம்ம எடுத்து சொன்னால் அவங்களுக்கு புரியும். அந்த கைத்தறி நெசவாளர் வாழ்க்கையே மில்லிடும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ப்ராடக்டை பற்றி சொல்லணும். இப்போ வந்து தமிழ்நாடு அந்த ப்ராடக்டை மறைச்சி வச்சிச்சு. அதை அவங்கள கண்டுக்கலை. ஸோ அவங்கள வந்து இவங்களுடைய தேவைக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க தவிர அவங்க தேவைக்கு இவங்க பயன்படலை. ஸோ அது வந்து இது தெரியணும், ஒரு சமூகம் இருக்குது தெரியணும். அதுக்காக தான் இந்த பட்டிமன்றம். ஆமாம், அதாவது இந்த பட்டிமன்றத்தில் வந்து அதுக்கு ஒரு செலவு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து டோனார்ஸ் கிட்ட போகிறோம், ஸ்பான்சரை கேட்டிருக்கோம். மனம் வந்து நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க. ஸோ செலவு போக இருக்கிற மீதி தொகையை ரோட்டரி கிளப் ஆஃப் பல்லவா, மெட்ராஸ் பல்லவாவில் டெபாசிட் பண்ணிவிட்டு அது ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில், ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் பல்லவா ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது, ரெகுலர் அக்கௌண்ட் இருக்குது. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய அந்த வட்டி என்று சொல்லுவாங்கள்ல மீதியை, அது வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் இல்லைன்னா எவ்ரி 6 மந்த்துக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் வந்து கைத்தறி நெசவாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மறைஞ்சிக்கின்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கண்டெடுத்துட்டு அவங்க மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு பண உதவி, இல்லை அவங்க ஒருவேளை உடம்பு செல்லாம் அதுக்கு ஒரு சிகிச்சைக்கான உதவி, அதாவது இலவசம் இல்லாமல் அவங்க ஊக்குவிப்பதற்காக தான் இந்த பணத்தை நாங்கள் செலவு பண்ணுறோம். இது ஒரு பைசா கூட அவங்களுக்கு இலவசம் கிடையாது. இது ஊக்கத்தொகையை கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க. அதுவும் எப்படி கொடுக்குனாக்கா, இப்போ ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் பல்லவா சென்னையில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு பூரா ரோட்டரி கிளப்ஸு ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு நகரத்துலையும் இருக்குது. ஸோ ஒரு பணம் எங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 2 லட்சம் பணம் கிடைக்குனாக்கா நாங்கள் வந்து இப்போ தஞ்சாவூரில் இருக்கிற ரோட்டரி கிளப்புக்கு ஃபோன் பண்ணுவோம், டிஸ்ட்ரிக்ட் கவர்னருக்கு. சரி, இது போல் 2 லட்ச ரூபா பணம் இருக்கே,
உங்கள் நெசவாளர்கள், வறுமையில் இருக்கிற நெசவாளர்கள் தேவையாக உள்ளவர்களை மட்டும் எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்தாக்கா அது பணமாக கொடுக்கணுமா, வேறு ஏதாவது பொருளாக கொடுக்கணுமா, தறி உபகரணங்கள் பண்ணணுமா, மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னு 4-5 கேட்டகரி பிரித்து அந்த டீட்டெயில்ஸோட அந்த தஞ்சாவூரில் இருக்கிற ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் அவர் எங்களுக்கு அனுப்புனாக்கா அவங்களுக்கு எய்தர் காசோலை இல்லை நாங்கள் பணமாக எடுத்து போய் தஞ்சாவூரில் போய் கொடுத்துட்டு வந்துடும். இல்லை, இது வந்து சஸ்டைனிங் ப்ராஜெக்ட். அதாவது ரோட்டரி கிளப்பில் சஸ்டைன் வேணால் இந்த உலகம் அழியிற வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் நடந்துருக்கோம். அதுபோல் வந்து இந்த நெசவாளர்களுக்கான ப்ராஜெக்டை இந்த தறியாடைங்க என்ன பண்ணுறது, இந்த சஸ்டைனிங் ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்னு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ண அவங்க மனவை வந்து இதை நாங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலம் புறாக்க இப்போ வந்து இந்த 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 பண நிதி வசூல் வந்து பட்டிமன்றத்தோடு மட்டும் இருக்காது. இப்போ அந்த கிளப்பில் வந்து ஒருவேளை நெசவாள குடும்பத்தில் பிறந்தவங்க வசதியாக இருக்கலாம், இல்லை நெசவு தெரிஞ்சவங்க வசதியாக இருக்கலாம், இல்லை தர்மம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கே பணம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பணம் தான் எவ்வரி இயர் அக்குமுலேட்டே போயின்னு இருக்கும். ஸோ இப்போ நெசவு கொடிகள், இப்போ வந்து நெசவு கொடிகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறேன்னாக்கா அவங்க வந்து எங்களை யாருமே நினைக்கலன்னு சொன்னாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா, நான் தறியாடையத்தின் நிறுவனர். நான் வந்து நாகர்கோவில் இருக்கிற வடசேரி, நான் நாகர்கோவில் போனதே கிடையாது. தறியாக ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நான் நாகர்கோவில், கன்னியாகுமரி மட்டும் நாகர்கோவிலுக்கு போகல. முழுமையாக அனைவரும் பெண்கள், 8 முழ வயசு அவங்க மட்டும் தான் நெய்கிறாங்க. ஒரு 11 மணிக்கு ஒரு சாப்பாடு எடுத்து வந்துடுறாங்க, ஈவினிங் தான் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து தறியாடிக்கு சார்பாக நிதி சேர்த்து குடும்பத்துக்கு 2000 ரூபா பணம் கொடுக்கல. எல்லா பெண்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த பணம் பெருசு இல்லை, நாங்கள் இந்த தொழில் செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி இங்கே வந்தீங்களே அதுவே உங்களுக்கு கோடி வணக்கங்கன்னு அவங்கள பற்றி நாங்கள் நினைக்கிறதால அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பணம்ன்றது செகண்டரி. நாங்கள் தறி நிறுத்தி நீங்கள் நினச்சிருங்களே, இது வரைக்கும் யாரும் வந்ததுன்னு அவங்க வந்து கண்ணீர் மல்க அந்த பணத்தை வாங்கிக்கினாங்க. ஸோ அவங்கள நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறோம், அது ஒரு இண்டஸ்ட்ரின்னு ரெகக்னைஸ் பண்ணுறோம். 15 மாவட்டத்துக்கு 10 பேர் இவங்க வராங்க. அது கைத்தறி நெசவாளர்கள். நாங்கள் சொல்கிறது பிறகு கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர் இல்லை. விசைத்தறி நெசவாளர்கள் தான், அவங்களும் இது விசைத்தறி தான் சென்றவர்கள். ஆனால் இன்னும் இந்த நெசவை, அது கைத்தறி நெசவை வச்சுக்கின்னு இருக்கிறவங்க தான் நாங்கள் இது பண்ணுறோம். 15 மாவட்டத்தில் சராசரி 10 கைத்தறி நெசவாளர் 150 பேர் வராங்க. 150 பேரும் தங்கறதுக்கு இடம் வச்சுருக்கோம். 21ஆம் தேதி காலையில் கிளம்பி வராங்க. அவங்க பட்டிமன்றத்தில் கலக்குறாங்க. பட்டிமன்றத்தில் கலக்குள்ள அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு பண முடிப்பு கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது எங்களை. அவர் வந்துட்டு போகிற செலவை நாங்கள் தான் ஏற்றுக்கிறோம். அதில் தான் அவங்களுக்கு ஒரு குடை, எவ்வளோ பெரிய தறினவங்க வீட்டில் ஒரு குடை கூட இருக்காது அவங்க வீட்டில். இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சோம். என்னமோ நான் கைத்தறி நெசவாளர் பையன். அதே போல் அவங்களுக்கு ஒரு போர்வை கூட இருக்காது. அந்த கைலி கட்டிக்கிறாங்களே அந்த குளூரில் வந்து கையிலே தான் பார்த்திக்காங்களே, போர்வை கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஒரு போர்வை கொடுக்கலான்னு இதை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏஎல் சிதம்பரம் சார் கேட்கல, அது நம்ம கொடுக்கலாம், அதையும் நம்ம பண்ணலான்னு சொல்லி சம்மதம் பண்ணி தேய்ச்சிக்கிறேன். ஸோ அதனால் அது இல்லாத வந்து சொந்த நாட்டினுடைய தலைநகரை எந்த கைத்தறி நெசவாளர் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. தஞ்சாவூரில் இருப்பான், நாகர்கோவிலில் இருப்பான். ஒரு நாள் வந்து சென்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டேன். அதனால் வந்து சென்னையை தலைநகரை பார்க்குறதுக்காக அவங்களுக்கு அந்த மெட்ரோ அந்த வண்டியில் ஒரு நாள் அவங்கள சுற்றி காமிக்கலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கோம். அந்த 2 நெசவாளர்கள் செய்யணும். அதுவே அவங்களுக்கு எப்படி, இப்போ நாம் அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா பார்க்கணும், ஜப்பான் போகணும்னு நினைக்கலாம், அவங்க எங்கே போய் பார்ப்பாங்க. அதனால் தலைநகராக பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்.